உனக்கு என்ன கண்ணு குருடா? நாங்க 2 பேர் வர்றோம். நம்பர் 3ங்கறீங்க. வேலை செய்யறியா விளையாடுறியா? இவங்க எல்லாம் யாரு? இவங்க என்னையா இவங்க? இவங்க யாருங்கறியா? நீ யாரம்மா? யாரையா நீ? ஒன்னத்தாயா? திவானுங்க. ஓஹோ திவான். ஏன்யா ஐயா செத்து போயிட்டா எல்லாம் உங்க இஷ்டமா? உங்க இஷ்டமான்னு கேட்டேன். இடம் தெரியாம வந்துட்டாங்க போல இருக்க. இடம் தெரியாம தாயா இவ்வளவு நாள் வராம இருந்தேன். இத பாருங்க, இவர் யார் தெரியுமா? இவர் தான் உங்களுக்கே சம்பளம் கொடுக்க வேண்டியவர். கூடாப்பா, இந்த மாதிரி சம்பளம் இன்னும் வாங்கல. பேச இருக்க மாட்டீங்க? யோ திவான், இறந்து போயிட்டாரே ராஜா ரகுநாத தேவர். அந்த பெரிய ராஜா மகன் சின்ன ராஜா இவர்தான். தாங்கள் யாரோ? அவர் மனைவி மோகினி. அது சரி, மோகினிங்கிறீங்க, பகல்லே நடமாட ஆரம்பிச்சிட்டீங்களே. அம்மா புருஷன் பேர சொல்ற புண்ணியவதிய அங்க பார், ஏற்கனவே 2 பேர் வந்து தயாரா தான் இருக்கிறாங்க. நாங்களும் 2 பேர் தயாராத்தான் வந்திருக்கிறோம். எதுக்கு? குஸ்தி போடவா? இந்தம்மா யாரு சின்ன ராஜான்னு விசாரிச்சு கண்டுபிடிக்கத்தான் நாங்க இங்க இருக்கிறோம். நீங்க அங்க போய் உட்காருங்க. என்ன இதெல்லாம்? நீங்க போய் உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன் இவங்களை. சந்தேகமே இல்ல, சண்டைக்கு தான் வந்திருக்காங்க. நான் சொல்றது எல்லாம் திருப்பி சொல்லி சத்திய பிரமாணம் எடுத்துக்கோங்க. நான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பொய்க்கலப்பில்லாத உண்மையைத்தான் சொல்கிறேன். என்னத்தை சொல்லி என்ன பண்றது? இளையராஜாங்கிற கண்ணாடியில விலை தொங்குது. என்ன இளைச்ச ராஜாவா? இளையராஜா தான்யா. என் மதிப்பு என்னைக்கும் அதேதான். அதனாலதான் அதோட மதிப்பு அங்கங்க தொங்க விட்டுருக்கேன். இது கண்ணாடி மதிப்பு, இதோ டை மதிப்பு, கோட்டு மதிப்பு, இதோ எல்லாத்துக்கும் விலை இருக்கு. என்ன முடிக்கிறீங்க? என்னம்மா ராஜம்மா? வாட் மிஸ்டர் உத்தன் ராமன்? ஹாய் வேலு, சௌக்கியமா? ஐ ஆம் நாட் வேலு, ஐ ஆம் வேல்ஸ். வேல்ஸ்? பேரை மாத்தியாச்சா? உன் பையன் பேரு இப்பவும் பலராமன் தானே, இல்ல அதையும் மாத்தியாச்சா? அவனை எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன சார் அப்படி கேட்டுட்டீங்க? சின்ன பிள்ளையில நான் உங்க வீட்டுக்கு எத்தனை தடவை வந்திருக்கிறேன், நீங்க என் பேலஸுக்கு எவ்வளவு தடவை வந்திருக்கீங்க? எது உங்க பேலஸ்? இதான். அதுக்குள்ள மறந்து போச்சா? நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எங்க அப்பாவோட ஊட்டி ரேஸுக்கு வந்தீங்களே மிஸ்டர் உத்தன்ராமன், ஞாபகம் இருக்கா? முதலா ரேஸ்ல குதிரை மேல பணத்தை கட்டுன்னு சொல்றதுக்கு குதிரை முதுகலை கட்டினீங்களே. கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். உங்க பேர் என்ன? எந்திரிச்சு போயிடுவேன். உட்காருங்க. பின்ன இதெல்லாம் ஒரு கேள்வியா? நெகத்தை கடிக்கிறான். என் பேர் என்ன, எங்க அப்பா பேர் என்ன அப்படிங்கறத உலகம் பூரா தெரியுமே. எங்க தாத்தா பேர் என்ன, அவர் எப்படி ராஜாவானாருன்னு கேளுங்க, டான்டான பதில் சொல்றேன். எங்க பரம்பரையை பத்தி 10 கேள்வி கேளுங்க, பக்கம் பக்கமா சொல்றேன். எடுத்துக்க எழுதணுமா? எழுதுறேன். பாம்பை கையால பிடிக்கணுமா? பிடிச்சு கடிக்கிறேன், அடிக்கிறேன். முதுகில் இருக்கிற அடையாளத்தை பாருங்க, முகத்தில் இருக்கிற கலையை பாருங்க. இதுக்கு மேல என்ன? அப்பனுக்கு மகனுக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணு, அவர் கோபக்காரரு, நான் கொஞ்சம் வேகக்காரர். என்னது இது? பின்னாடி தலானி எங்கயா சரவிக்கு போட்டாச்சா? மிஸ்டர் வேல்ஸ், அவன் செய்முறையில என்ன செய்யறான்னு ஒரே ஒரு டெஸ்ட். திவான், நீங்க போய் அவன் கார்ல திடீர்னு மிதிங்க. அப்பான்னு கத்துனான்னா உள்ள ஒரு ரூம் கொடுப்போம். சரி, அம்மான்னு கத்துனான்னா வெளியில அனுப்பிச்சுடுவோம். தம்பி, நீ சொல்றதெல்லாம் சரியாதான். எப்படி எப்படி அது அது தம்பி, அது சின்ன பிள்ளை கேட்கிற கேட்காது. அம்மா எல்லாம் எப்படி பிறகுறது? அது தெரியுமாமா? தெரியுமா? சின்ன பிள்ளை சொல்ற பதிலா இது? உங்க அம்மா உங்களை பெற்றவங்களா, சின்ன வயசுங்களா, பால் விட்டவங்களா, தாளாட்டவங்களா, சோறு விட்டவங்களா, இப்படி எத்தனை அம்மா ஒரு ஆளுக்கு தெரியுது. இன்னொரு வந்து காமாட்சி அம்மா நாளைக்கு வரப்போறாங்க. அவங்க தான் சின்ன ராஜா வளர்த்தவங்க. இல்ல மாமா, பேரறிஞ்ச மாதிரி ஆயிட்டீங்க. தாம்பரமா இல்லையே, பேரறிஞ்ச மாதிரி. அங்க பாரு, செருப்புல அரைஞ்ச மாதிரி. என்னமா சொல்ற? அம்மா, இங்க வளர்த்தம்மா நாளைக்கு கிலோல இருந்து இங்க வரப்போறாங்க. அவங்க வந்தோடனே இந்த 2 பேரும் ஓட போறாங்க. கிலோனுக்கா? அந்த மாதிரி பாரு.